இந்த உலகில் சில இடங்கள் கட்டிடங்களாக தொடங்கி காவியங்களாக மாறுகின்றன. நெல்லிக்குப்பம் கடலூர் மாவட்டத்தின் அமைதியான இந்த நகரத்தில் ஒரு தலைமுறையின் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கும் ஒரு பெயர் மவுண்ட் ஹிரா பள்ளி. இது ஒரு பள்ளி மட்டுமல்ல, இது ஒரு சிந்தனை, இது ஒரு பொறுப்பு, இது ஒரு நீண்ட பயணம். 2016 இறைவனின் உதவியால் பொறியாளர் முகமது ஃபெரோஸ்கான், ஷாகுல் ஹமீது, நூருதீன் ஆகியோரை கொண்டு நெல்லிக்குப்பம் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் உருவானது. தரமான கல்விக்காக நெல்லிக்குப்பத்தை விட்டு பிற நகரங்களுக்கு பிள்ளைகள் செல்வதற்கு பதிலாக தரமான வாழ்வியல் கல்வியோடு ஒழுக்கவியல் கல்வியையும் கற்று ஈருலகிலும் வெற்றி பெறும் ஆளுமைகளை உருவாக்க கல்விக்காக பிற ஊர்களிலிருந்து நெல்லி மாநகர் வரும் வகையில் அறிவின் நுழைவாயிலுக்கான விதை போடப்பட்டது. சுமார் 9 ஆண்டுகளுக்கு முன்பு மிக எளிய சூழலில் இந்த பயணம் ஆரம்பமானது. அப்போது வசதிகள் குறைவு, வளங்கள் வரம்புக்குள், ஆனால் உள்ளங்களில் ஒரு தெளிவான நோக்கம் இருந்தது. எங்கள் பிள்ளைகள் உயர் மதிப்பெண் மட்டுமல்ல, உயர் பண்பையும் பெற வேண்டும். அந்த ஒரு எண்ணமே மவுண்ட் ஹிரா பள்ளியின் அடித்தளமாக மாறியது. 10/7/2017 முதல் நாள். சின்ன சின்ன காலடி சத்தங்கள், சிறிய பைகள், பெரிய நம்பிக்கைகள். 66 குழந்தைகள். அன்று ஒரு பள்ளி மட்டும் திறக்கப்படவில்லை, ஒரு தலைமுறை தொடங்கப்பட்டது. இங்கே பாடப்புத்தகம் மட்டும் திறக்கப்படுவதில்லை, இங்கே மனங்கள் திறக்கப்படுகின்றன. குழந்தைகள் மனப்பாடம் செய்ய கற்றுக்கொள்வதில்லை, சிந்திக்க கற்றுக்கொள்கிறார்கள், கேள்வி கேட்க கற்றுக்கொள்கிறார்கள், பேச கற்றுக்கொள்கிறார்கள், ஒன்றாக உருவாக்க கற்றுக்கொள்கிறார்கள். 21ஆம் நூற்றாண்டின் திறன்கள் கரும்பலகையில் எழுதப்படுவதில்லை, அவை குழந்தைகளின் கைகளில் உயிர் பெறுகின்றன. சேலஞ்சஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி. ஒவ்வொரு புதிய கல்வி நிறுவனமும் ஒரு சோதனை காலத்தை கடந்துதான் அடையாளமாக மாறுகிறது. மவுண்ட் ஹிராவுக்கும் அந்த சோதனைகள் இருந்தன. சமூகத்தில் புதிய நிறுவனம், இது நிலைத்திருக்குமா என்ற கேள்விகள், நிதி, வசதி, கட்டமைப்பு சவால்கள். ஆனால் அமீரகத்தில் 20 வருடங்கள் தரக்கட்டுப்பொடி பொறியாளராக மட்டுமல்லாமல் அங்குள்ள தமிழ் சமூகத்திற்கு உளசுத்தம், வரலாறு, இறைவனின் சொற்கள் மற்றும் இறை தூதரின் விளக்க உரைகள், அழைப்பியல் என்று ஒரு புறமும், இதழியல், சமூக மேம்பாடு, கல்வி வகுப்புகள், சுய முன்னேற்ற உரைகள் என இன்னொரு புறமுமாய் பொது வாழ்வுக்கு தன்னை அர்ப்பணித்த நெல்லிக்குப்பம் மண்ணின் மைந்தன் பொறியாளர் ஃபெரோஸ்கான் தலைமையிலான சிறு குழு ஒவ்வொரு ஆண்டும் மென்மேலும் முன்னேறியது. இறை அருளால். அகாடமிக்ஸ். கல்வி, ஆனால் மனித உருவாக்கம். மவுண்ட் ஹிரா பள்ளியில் கல்வி என்பது பாடப்புத்தகத்தில் முடிவதில்லை. கருத்தை புரிந்து கற்றல், பயமில்லாத வகுப்பறை, கேள்வி கேட்கும் சுதந்திரம், தவறுகளை கற்றலாக மாற்றும் அணுகுமுறை. எல்கேஜி முதல் மேல்நிலை வரை ஒவ்வொரு வகுப்பிலும் மாணவர்களின் வயதுக்கும் மனநிலைக்கும் ஏற்ற கற்றல் முறை. இங்கு மதிப்பீடு மதிப்பின் அளவுகோலில் மட்டுமல்ல, மாற்றம் உள்ளங்களில், சிந்தையில் எவ்வளவு ஏற்பட்டது என்பதில்தான். இண்டிவிஜுவல் அட்டென்ஷன். ஒவ்வொரு மாணவரும் ஒரு தனி உலகம் என்பதுதான் இந்த பள்ளியின் கரு. தனி கவனம். ஒவ்வொரு மாணவரும் ஒரு தனி உலகம். மெதுவாக கற்ற மாணவர், வேகமாக முன்னேறும் மாணவர், கூச்சமான மாணவர், தலைமைத்துவம் கொண்ட மாணவர் என அனைவருக்கும் ஒரே மாதிரி கல்வி இல்லை. அவரவர் திறனை அறிந்து, அவரவர் வேகத்தில், அவரவர் பாதையில். இதுவே மவுண்ட் ஹிரா கல்வி முறை. லாங்குவேஜ் அண்ட் கான்ஃபிடன்ஸ். இன்றைய உலகில் தன்னம்பிக்கை இல்லாத அறிவு பயனற்றதாக மாறிவிடுகிறது. அதனால் ஆங்கிலம் தைரியமாக பேச, தமிழ் அடையாளத்தை காக்க, அரபி தீனுடன் இணைக்க. மேடை பேச்சு, நிகழ்ச்சி தொகுப்பு, வகுப்பறை வெளிப்பாடு என உள்ளது. மாணவர்களின் குரல் அடக்கப்படுவதில்லை, வளர்க்கப்படுகிறது. பியாண்ட் புக்ஸ். முழுமையான வளர்ச்சி. மவுண்ட் ஹிரா பள்ளி மார்க்ஸ் ஃபேக்டரி மட்டுமல்ல, போட்டி நிறைந்த உலகில் வெற்றி பெற மதிப்பெண்களோடு திறன் அவசியம். கலை, விளையாட்டு, பேச்சு திறன், குழு பண்பு, தோல்வியை ஏற்க கற்றல், வெற்றியை பகிர்ந்து கற்றல், தலைமைத்துவம் வளர்த்தல், இவை அனைத்தும் மாணவர்களின் வாழ்க்கை திறன்களாக மாறுகின்றன. மாணவர்களின் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங், ப்ராப்ளம் சால்விங், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தெரிந்து கொள்ள முதல் வகுப்பிலிருந்தே லேர்னோமீட்டர். பார்ட்னர்ஸ் இன் நாலேஜ். பொறியாளர் ஃபெரோஸ்கானின் தொலைநோர்வு பார்வையில் வெறுமனே மனப்பாட முறை இல்லாமல் 21ஆம் நூற்றாண்டின் திறன்களோடு பிள்ளைகள் புரிந்து கல்வி பெற 5-வே லேர்னிங் பெற பள்ளிக்கு நிலம் வாங்கும் முன்னே சிங்கப்பூரை தலைமையிடமாக கொண்ட உலக புகழ்பெற்ற எக்ஸீடை அகாடமிக் பார்ட்னராகவும், சிங்காரக்கென்னையில் யூனிட்டி பப்ளிக் ஸ்கூல் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் லுகத்துல் அரபியை அடிப்படையாக வைத்து அரபி ஒரு மொழியாகவும், அல் ஃபஜர் இன்டர்நேஷனல் சிலபஸின் அடிப்படையில் ஒழுக்கவியல் கல்வி,
அண்டர்ஸ்டாண்ட் குரான் மூலமாக விரும்பும் பிள்ளைகளுக்கு எளிமையான முறையில் குரானை மனனம் செய்யும் முறை என ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து எம் பிள்ளைகளை செதுக்குகிறோம். கோகரிக்குலர் மாணவர்களிடத்தில் சுய ஒழுக்கத்தையும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடை கொண்டுவர தலைமைத்துவ பயிற்சி வர மாதந்தோறும் பட்டிங் ஹுஃபாஸ், ஸ்டார் ஆஃப் த மந்த், அகாடமிக் டாப்பர் என தொடர் ஊக்குவிப்புகள், அனைவரும் தலைவராகும் பொருட்டு கிளாஸ் லீடர்ஷிப், பல்வேறு அறிவியல் கண்காட்சிகள், திறன் வகுப்புகள் என வானமே எல்லையாக செல்கிறோம். ஆளுமை மிக்க வெற்றியாளர்களாக மாணவர்களிடத்தில் வருடந்தோறும் நடத்தும் சயின்ஸ் ஃபேர் மூலம் அறிவியல் எண்ணத்தை விதைத்து இன்று ஓமியத் சார்பாக நாடு முழுவதும் நடத்தப்படும் நேஷனல் சயின்ஸ் ஃபேர் வெற்றியாளர்களாக சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் என எச்சுளித்த இடங்களில் நெல்லிக்குப்பத்தின் பெயர் சுற்றியது. கடந்த 18 ஆண்டுகளில் சுற்றியுள்ள மாவட்டங்களில் முதலாவதாக மவுண்ட் ஹிரா சாதித்தது. ஓமியத் பொன்விழாவை ஒட்டி நடத்தப்பட்ட பள்ளிகளுக்கான ஆன்லைன் குவிஸில் முதலிடம், டேலண்டானில் பல பரிசுகள், சமீபத்தில் கூட திருவள்ளிக்கேணியில் நடந்த கிராஅத்தில் கூட மாநிலத்தில் முதலிடம், அபாகஸ், ஆர்ட், கிராஃப்ட் என அனைத்திலும் முத்திரை பதிக்கும் எம் மாணவர்கள். இஸ்லாமிக் என்வாயன்மெண்ட், அஹ்லாக் மையம். இந்த பள்ளியின் இதயம் இஸ்லாமிய சூழல். அஹ்லாக் ஒரு பாடமாக மட்டுமல்ல, ஒரு வாழ்வியல். நேர்மை, பணிவு, மரியாதை, சமூக பொறுப்பு, இறை நினைவு. நல்ல மாணவர்கள் மட்டுமல்ல, நல்ல மனிதனாக உருவாக வேண்டும் என்பதே இலக்கு. டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், பயணத்தின் தூண்கள். இந்த 9 ஆண்டுகளின் உண்மையான பலம் அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்கள், அறிவோடு அன்பு, கட்டுப்பாட்டோடு கருணை, பெற்றோர்களின் நம்பிக்கையும் ஆதரவும் இந்த பயணத்தை நிலைத்திருக்க செய்தது. ஒவ்வொரு காலை அந்த வளாகத்தில் குழந்தைகள் நடந்து வருவதில்லை, அவர்கள் தங்கள் எதிர்காலத்துக்குள் நடந்து செல்கிறார்கள். இங்கே ஒரு குழந்தை ஒரு எண்ணாக இல்லை, ஒரு முகம், ஒரு திறமை, ஒரு வாக்குறுதி. ஃபத்திமா அல் ஃபெரரி கேம்பஸ். குடத்திலிட்ட விளக்காய் ஒளிர்ந்த எம் மாணவர்கள் குன்றிலிட்ட தீபமாய் பிரகாசமாய் ஜொலிக்க எம் தாளாளரின் தொடர் பயணங்கள், முயற்சிகளை இறைவன் பொருந்திக் கொண்டதன் விளைவாக எஸ்எல் நகரில் 2019, 2020களில் தேவையான இடம் வாங்கி பல வருட தொடர் முயற்சிக்கு பின்னர் கட்டிடம் கட்டுவதற்கான முறையான அனுமதியை பெற்று 2023இல் இந்த கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் பெற்றோர்கள், நலம் விரும்பிகளின் துவா, எங்கள் நிர்வாகிகளின் அயராத உழைப்பு, ஒற்றை புள்ளியாய் எம் தாளாளரின் தொடர் முயற்சி இன்று நாம் புதிய பள்ளி வளாகத்தில் மண்ணியல் விஞ்ஞானி சுல்தான் அகமது இஸ்மாயில் மற்றும் டிஸ்வா தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளால் திறக்கப்பட்டு இன்னும் பலமான இறக்கைகளுடன் எம் பிள்ளைகள் உயர பறக்கின்றனர். இந்த பள்ளியின் தாளாளர், ட்ரஸ்டிகள், பொருளுதவி செய்தவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், அலுவலக ஊழியர்கள், நலம் விரும்பிகள் என அனைவருக்காகவும் வல்லோனிடம் பிரார்த்தித்து மீதமுள்ள கட்டிடப் பணிகளும் முடிந்து இதன் பிள்ளைகள் இந்திய நாட்டின் உயர்வுக்கு பங்களிக்கும் ஆட்சியர்களாக, மருத்துவர்கள், நீதிபதிகள், ஆசிரியர்கள் என பல பொறுப்புகளில் மாற்றத்தை ஏற்படுத்த இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன்.